Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் அருகே மாநகர பேருந்தின் கதவு மூடும்போது தாய் கண்முன்னே 5 வயது குழந்தையின் கைவிரல் நசுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவொற்றியூர் பெரியார் நகரை சேர்ந்த சௌமியா என்பவர் தனது 5 வயது மகனுடன் எல்லையம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் ஏறியுள்ளார். 28B வழித்தடத்தில் எழும்பூரிலிருந்து எண்ணூர் வரை செல்லும் அரசு பேருந்தின் கதவு மூடும்போது கதவின் இடுக்கில் சிக்கி குழந்தையின் கைவிரல் நசுங்கி ரத்தம் சிந்தியது. உடனே குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனையடுத்து ஆவேசமடைந்த பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இயக்கப்படும் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாநகராட்சியில் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு மக்கள் பணியும் தாங்கள் செய்யவில்லை என திமுக கவுன்சிலர்கள் புலம்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் கவுன்சிலர்கள் சாதாரண கூட்டம் மேயர் கவிதா தலைமையில் நடந்தது. இதில் பேசிய திமுக கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் இருக்கும் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை பற்றி தெரிவித்தனர். இதனிடையே துணை மேயர் தரணி சரவணன் உத்தரவின் பேரில் செய்தியாளர்கள் கூட்டரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இது குறித்து அதிமுக கவுன்சிலர்கள் பேசிய போது மேயரே மாநகராட்சி நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்று வெளிப்படையாக சொல்லும் அளவிற்கு சென்று விட்டதாக தெரிவித்தனர். உரிமையை இங்க தடுக்க முயற்சிக்கிறாங்க. அப்புறம் சரியான முறையில் மேயர்களே மேயரே சில குறைய சொல்றாங்க. அதாவது ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது, நகராட்சி ரொம்ப கீழ் தங்கி போயிருக்கிற மாதிரி செயல்பட்டு இருக்குது, அதனால கெட்ட பேர் படுத்தாம நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இவங்களே வேலை நடக்கலன்னு சொன்னாங்கன்னா இப்ப எதுக்குதான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு தெரியல. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட காலி மது பாட்டில்கள் விவசாய நிலத்தில் தேங்கி இருப்பதால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வந்தவாசி அடுத்த கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு அருகில் உள்ள சுகநதி ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் போட்டுவிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட காலி மது பாட்டில்கள் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் தேங்கியுள்ளது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலத்தில் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளி, கோவில்கள் அருகில் மதுபான கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது போல நீர்நிலைகள் அருகில் மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என விவசாயிகள் வலியுறுத்தினர். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சுகநதி ஆற்று பக்கத்தில் இருக்கிற 3 கடையும் வேறு எங்கேயாச்சும் மாற்றிட்டு போயிடுங்க. எப்படி கோயில், பள்ளிக்கூடம் அங்கெல்லாம் நீங்கள் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது பக்கத்தில் டாஸ்மாக அனுமதி கொடுக்கக்கூடாது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆதி திராவிடர் பகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக திமுக கவுன்சிலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆரணி அருகே களம்பூர் பேரூராட்சி ஏந்துவாம்பாடி கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க மாவட்ட குழு உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணியை ஒப்பந்தம் எடுத்த திமுக நிர்வாகி வெங்கடேசன் முறைகேடாக தனக்கு சொந்தமான ரைஸ் மில்லுக்கு செல்ல சாலை அமைத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் புகார் அளித்தும் திமுகவினரின் அழுத்தத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாமல் மக்கள் அல்லல்படும் வேளையில் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் இடத்துல ரைஸ் மில்லுக்காக அவங்க வியாபாரத்துக்காக இது அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ரைஸ் மில்லுக்காக சாலை போட்டாங்க.